நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு விஷயம், சாகைக்கு என்னான்னு இந்த நிலத்தில் ஒரு கொஞ்ச காலம் தான் வாழ்ந்துட்டு சாகணும். அதுக்காக இந்த நிலத்தை வெகு சீக்கிரத்தில் விடுவிக்கணும்னு கேட்குறோம். முதலாளி மக்கள் இதில் கிறிஸ்தவ தேவாலயங்களும் இந்து கோயில்களையும் பற்றி ஒரு பகிர்வு உண்டு. எங்களோட மயிலட்டி மண்ணில் பெரிய தேவாலயங்களாக மயிலட்டி காணிக்கமாதா கோயில் தேவாலயம், பலாலி செபஸ்டியார் ஆலயம், வரிசத்தி விநாயகர் ஆலயம், காட்டுப்பிள்ளையார் கோவில், வேளாங்கண்ணி கோவில் உண்டு. இப்படி எனக்கு தெரிஞ்சு, எனக்கு இன்றைக்கு 27 வயசு, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கோயில் இருக்குது. இதில் நான் எந்த கோயில் காணிக்கமாத கோயில் என்றாலும் அதை பற்றி ஒரு சில விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். கலாலி செபஸ்டியார் ஆலயத்தை பற்றி அண்ணா பகிர்ந்து கொள்வார். நாங்கள் 2010ஆம் ஆண்டு, நான் சின்ன பிள்ளையா இருக்க 2010ஆம் ஆண்டு இந்த இடம் ஃபுல்லாக இராணுவமயமாக இருந்தபோது இராணுவத்தின் வாகனத்தில் தெல்லிப்பளையில இருந்து இராணுவத்தின் வாகனத்தில் ஏற்றிட்டு கோயில் காணி மட்டும் துப்புரவு செய்யப்பட்டு ஒரு நாள் திருப்பலி செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தந்தது. அந்த அனுமதி தந்தபோது அந்த பூசையை தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்தவர் இப்போதைய பேராயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் தலைமையிலான அந்த பூசை நடந்தது. ஏனெண்டா இப்போ நான் சொல்ல வர்ற விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறதும் அவர் தான். ஏனெண்டா இந்த பூசை வைக்க 2010 நாங்கள் வைக்க கோயில் முழுமையாக இருந்தது. செல்லைகள் சண்டைகளால் சிதைவிட்ட நிலையில் காணப்பட்டாலும் முழுமையாக அந்த கோயில் இருந்தது. ஆனால் 2013க்கு பிறகு படிப்படியாக காணிகள் விடுபட்டு இந்த பாதைகள் விடுவிட்ட போது நாங்கள் பார்க்க கோயில் அத்திவாரம் கூட இல்லைன்னா கோயிலுக்கு முன்னாலாம் நிற்கிறோம்ப்பா. எங்களுக்கு கோயிலை பார்க்க என்ன சொல்கிறோன்னு தெரியல, அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. ஏன்னா அத்திவாரம் கூடி இல்லாத அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கின்றே யோசிங்க. எங்களோட கோயிலை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமான அந்த கோயில் உங்களுக்கு என்ன செய்யும்? எங்களோட முன்னால் பள்ளிக்கூடம் இருந்தது, பள்ளிக்கூடம் என்ன செய்யுது உண்டு. இன்றைக்கு இந்த ரோட்டிலேயே வெறும் நிலமா, வெறும் தரிசு நிலமா, இதுலேருந்து ஒரு 100 மீட்டரில் 2 பக்கம் 10 தான் கிடக்கு. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் வெட்டியாக கிடக்கு. எங்களோட சிவமக்கால இருக்கு. எந்த குடும்பத்தில் ஒரு ஆள் செத்தா தாக்க வேண்டிய இடம் அங்கே. ஆனால் இன்றைக்கு எங்களோட நிலமே இல்லை. நான் தச்சுதுறை எனக்கு கொண்டு நடந்தால் என்ன பெருத்துறையை கொண்டு போகணும் தாக்குறது. சொந்த ஊரில் எந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆளை அடக்கம் செய்யலாத நிலைமையில் இருக்கிறோம்னா இந்த அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி இல்லை, எங்களோட அம்மா அப்பாவை இந்த நிலத்தில் நீங்கள் வாழ விடையில்லை. 36 வருஷமாக அடித்து கிளச்சி வாழ விடையில்லை. நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு விஷயம், சாகைக்கு என்னான்னு இந்த நிலத்தில் ஒரு கொஞ்ச காலம் தான் வாழ்ந்துட்டு சாகணும். அதுக்காக இந்த நிலத்தை வெகு சீக்கிரத்தில் விடுவிக்கணும்னு கேட்குறோம். எங்களோட ஆசை அது. ஞானப்பிரகாசம் ஆண்டு அவர்களுடைய வழிகாட்டுதலில் இராணுவ அனுமதி பெற்று 1999ஆம் ஆண்டு செபஸ்டியார் ஆலய திருவிழா ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த நேரம் எங்களோட ஆலயம் பராமரிப்பு இன்றி இருந்தாலும் கட்டிடங்கள் பழைய மாதிரியே இருந்தன. ஆனால் பின்னர் யுத்தத்துக்கு பின்னான காலத்தில் இந்த காணிகள் விடுவிப்பு சம்பந்தமான நிகழ்ச்சி திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் நாங்கள் மீண்டும் பார்த்தபோது எமது ஆலயத்தை சுற்றி இருந்த எமது வீடுகள் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்ட நிலையில் உள்ளது. ஆகவே நாங்கள் கேட்கறது எல்லாமே ஒன்றுதான், எங்கட ஆலயம் இடிக்கப்பட்டு எங்களுடைய ஆலய சூழலில் எங்களுடைய இருந்த வீடுகள் அடிக்கப்பட்டு அந்த நிலங்களை நீங்கள் உங்களோட பயிற்சிகைக்காகவும் தென்னந்தோப்புகளுக்காகவும் வாழைகளுக்காகவும் பயன்படுத்தி அதில் இருந்து வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அதே பொருட்களை நீங்கள் கொண்டு சந்தையில் விற்கிற பொருட்களை நாங்கள் மீண்டும் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தில் நமது காணிகளில் வருகின்ற வருமானத்துக்கு ஈடாக உங்களுக்கு தந்து நாங்கள் அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். தயவு செய்து நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான், தயவு செய்து இராணுவம் இந்த இடத்துல இருந்து வெளியேறணும். ஆக குறைஞ்சது எங்களோட பெற்றோராவது அவர்கள கடைசி காலங்களில் தங்களோட காணிகளில் வாழ்றதுக்கான அனுமதியை இந்த அரசாங்கம் தரணும். இந்த அரசாங்கத்தால் இது கூட கரையலாதுன்னு சொன்னால் எங்களுக்கு எப்பயுமே எதுவுமே கிடைக்க போகிறதில்லை. ஆகவே உடனடியான இதுக்கான ஆவணை செய்யணும். தொடர்ந்தும் இந்த காணி விடுவிப்பு நடைபெறும் வரை இந்த போராட்டம் தொடரும். ஒவ்வொரு வெள்ளியும் காலை 8 முதல் 1 மணி வரை 2 பேரோ ஒருவரோ இல்லை கூடுகின்ற மக்களோடு இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும்.